சகோ, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வை பார்த்தீங்களா? எப்படி தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு கல்வியில் முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி தான். அட ஊப்பி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லணும். உங்களுக்கு நீங்களே பாராட்டு விழா வச்சுக்கிட்டு 4 நடிகரை கூட்டு வந்து பேச விடக்கூடாது. இதைத்தான் கருணாநிதி காலத்துலேருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கருணாநிதி என்ன பண்ணார்? மக்கள் வரி பணத்தில் அவருக்கு அவரே பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி பாராட்டு விழாலாம் வச்சுக்கிட்டு அதுலேயும் இந்த நடிகர்லாம் கூட்டு வந்து புகழ்ந்து பேச விட்டுக்கிட்டு இருந்தார். இருந்து என்ன ஆச்சு? அடுத்த 10 வருஷம் நீங்கள் கூப்பில் தான் உட்காந்தீங்க. அதே மாதிரி தான் இனியும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சகோ, திராவிட மாடலினுடைய சாதனைகளை இப்படி எடுத்து சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். சகோ, திராவிட மாடல் உண்மையிலே நல்லது பண்ணிருந்துச்சுன்னா அதை மக்களே உணர்ந்திருப்பாங்க. நீங்கள் இப்படி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்கள் எதுவும் நல்லது பண்ணலைன்றனால தான் இப்படி போலியாக பாராட்டு விழா உங்களுக்கு நீங்களே வச்சுக்க வேண்டியது இருக்குது. சகோ, இருந்தாலும் என்ன நொறுந்தாலும் இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டைட்டில் வச்சுக்கிட்டு எதுக்கு நடிகர்களையாக கூப்பிட்டு நீங்கள் பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சினிமா துறையில் மட்டும்தான் படித்தவங்க இருக்காங்களா? இல்லை அந்த துறையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? மற்ற துறை சார்ந்த யாருமே இங்கே படிக்கிறதே கிடையாதா? எல்லாம் முட்டா பயிலாவா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் இல்லாமல் போகிறது காரணமே இந்த சினிமா நடிகர்கள் அவங்கள தவறாக வழி நடத்துறது தான். மீண்டும் மீண்டும் இந்த சினிமா நடிகர்களே கொண்டு வந்து இந்த மாதிரியான கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை நிப்பாட்டினீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, சினிமா துறை தான் சிறந்த துறை, நடிகனாக இருக்கிறதா இங்கே மிகப்பெரிய சாதனை, அப்போ நம்மளும் அது மாதிரி தான் இருக்கணும், அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே ஏற்கனவே பாதி பேர் சினிமா ஃபஸ்ட்டு ஷோ போஸ்ட் ஓட்டுன்னு பால விஷயம் அலையிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கக்கூடிய மாணவனுக்கு எடுத்து மீண்டும் சினிமா பின்னாடி தானே ஓட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக சிறந்த தொழிலதிபர்கள் விஞ்ஞானிகளை அழைச்சி நீங்கள் பேச வச்சிருக்கலாம். அது அந்த மாணவர்களுக்கு நல்ல ஊக்கமாக இருந்திருக்கும். நம்மளும் இந்த மாதிரி தொழிலதிபர் ஆகணும், நம்மளும் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இவங்கள மாதிரியான நாட்களெல்லாம் அழைச்சி பேச வைக்க மாட்டீங்க. ஏன்னா இவங்க வந்திருந்தா கல்வியை பற்றியும் எதிர்கால திட்டத்தை பற்றி மட்டும் பேசிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வந்து திமுக அரசுக்கு ஜால்ரா அடிக்கணும். அப்போ நடிகர்களை கூப்பிட்டா தான் உங்களுக்கு ஜால்ரா அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நடிகர்களுடைய பொழப்பு ஓடும். அடுத்தடுத்து அவங்களெல்லாம் பேச வைப்போம் சகோ. எப்போ? நீங்கள் கூப்பில் உட்காந்ததுக்கு அப்புறமா. தமிழ்நாடு கல்வியில் சிறப்பாக வரணும்னா அதுக்கு சிறப்பான ஆசிரியர்கள் இங்கே தேவை. தரமான ஆசிரியர்களை முழு நேர பணியில் அமர்த்தி அவங்களுக்கு நல்ல ஊதியத்தை கொடுத்தாதான் அவங்க நல்ல மாணவர்களை உருவாக்குவாங்க. அதுக்கே உங்களுக்கு வக்கு இல்லாமல் தான் பகுதி நேர ஆசிரியர்களை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் இப்போ பணி நிரந்தரம் கேட்டும் நியாயமான ஊதியம் கேட்டும் தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களை தெருவில் போராட விட்டுட்டு உள்ளரங்கத்தில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வெற்று விளம்பர நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம்.